புற்றுநோயால் அவதிப்பட்டு வந்த நடிகர் தவசி காலமானார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் கேமா. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடிகர் தவசி மதுரை செல்லூர் அருகே உள்ள சரவணா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் இப்பொழுது 8:15 மணி அளவில் அவர் மரணமடைந்தார். அகால மரணமடைந்தது குறித்து நடிகைகள் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து வருகின்றனர். கிழக்கு சீமை முதல் அண்ணாத்தை வரை அவர் 30 ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் நடித்து வந்தார். இந்த தவசி புற்றுநோய் காரணமாக தற்போது ஒரு 6 மாத காலமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் பல்வேறு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தாலும் கூட அவர் கடைசி அதாவது கடந்த 3 மாதங்களாக மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையை கேள்விப்பட்டுதான் மதுரை செல்லூர் அருகே உள்ள சரவணா மருத்துவமனை டாக்டர் அவர் நேரில் அவரை பார்த்து மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை கொடுத்து வந்தார். இந்த நிலையில் அவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்த நிலையில் நடிகர் சங்கர், ரோபோ சங்கர், சிம்பு மற்றும் சிவகார்த்திகேயன், புரோட்டா சூரி உள்ளிட்ட நடிகர்களும் அவருக்கு உதவி செய்தனர். இது போக பல்வேறு வெளிநாடுகளில் இருந்தும் அவருக்கு உதவி செய்து ஆறுதல் கூறி வந்தனர். அவர் நமது செய்தியாளரிடம் கூறும்போது கூட நான் மீண்டும் சினிமாவில் நடிக்க வருவேன் என கூறியிருந்த நிலையில் இன்று 8:15 மணி அளவில் அவர் அகால மரணமடைந்தார் என்பதை மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தது. அவர் அகால மரணமடைந்த செய்தி கேட்டு மருத்துவமனை முழுவதுமே ஒரு ஆழ்ந்த வருத்தத்தோடும் சோகத்தோடும் இருக்கும் காட்சியை தான் பார்த்து வருகிறோம்.